நாங்கள் இன்றைக்கு நீங்கள் இன்றைக்கு இணைந்திருக்கிறது மீண்டும் உங்கள் கலாம் வித்தி என்ற யூடியூப் சேனலில் இணைந்திருக்கிறீர்கள். நாங்கள் சென்ற வகுப்பில் சில தளவுருக்களினுடைய சுற்றளவு மற்றும் பரப்பளவை காண்றதுக்கான சமன்பாட்டை பற்றி பார்த்தினாங்க. அதாவது சூத்திரங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தினாங்க. அதே போல இன்றைக்கும் சில தளவுருக்களினுடைய சுற்றளவு மற்றும் பரப்பளவை காண்றதுக்கான சமன்பாடுகள், அதாவது சூத்திரங்களை பற்றி இருக்கா நாங்கள் பார்த்துக்கொள்வோம். எல்லாரும் வடிவா கவனிக்க வேணும். இதுல நாங்க போன வகுப்புல சதுரம், செவ்வகம் மற்றது முக்கோணம் ஆகிய 3 தளவுருக்களுக்கும் பார்த்தனால இன்றைக்கு நாங்க பார்க்க போறது 4வது தளவுருவாக நாங்க இணைகரத்தினுடைய சுற்றளவு மற்றும் பரப்பளவுக்குரிய சமன்பாட்டை பார்க்க போகின்றோம். இப்ப இணைகரம்ன்றது என்னன்னா, இணைகரம் ஒரு வகையான விசேட நாட்பக்கல். இணைகரம்ன்றது ஒரு வகையான விசேட நாட்பக்கல். இணைகரம் என்னன்னா, ஒரு சோடி எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரமுமாக அமைந்த ஒரு நாட்பக்கல்ல தான் நாங்க இணைகரம் என்று சொல்லுவோம். அதாவது ஒரு சோடி எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரமுமாக அமைந்த ஒரு நாட்பக்கல். அதாவது உதாரணமாக இப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா, இந்த பக்கமும் ஒன்றுக்கொன்று சமனாகவும் இருக்கும், சமாந்தரமாகவும் இருக்கும். அதே போல இந்த பக்கமும் ஒன்றுக்கொன்று சமனாகவும் இருக்கும், சமாந்தரமானதாகவும் இருக்கும். சமாந்தரமானதாகவும் இருக்கும். ஆகவே ஒரு சோடி எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாக அமைந்த ஒரு நாட்பக்கல்ல தான் நாங்கள் என்னென்று சொல்லுவோம்டா இணைகரம் என்று சொல்லிக் கொள்ளுவோம். சரியாடா? அப்ப இந்த இணைகரத்தினுடைய சுற்றளவை காண்பதற்கான சமன்பாடு, இணைகரத்தினுடைய சுற்றளவை காண்பதற்கான சமன்பாடு. இப்ப இணைகரம் இப்ப நாங்க போன வகுப்புல பார்த்த செவ்வகம் இருக்குதானே, செவ்வகம் ஒரு விசேட வகையான இணைகரம். அப்ப செவ்வகத்தினுக்கு நாங்க சுற்றளவுக்கு பார்த்த சமன்பாடு என்ன பார்த்தோம், 2 தர எதிர் பக்கங்களுடைய அதாவது நீளத்தையும் அகலத்தையும் கூட்டி 2ஆல பெருக்கினா செவ்வகத்தினுடைய சுற்றளவு என்று சொல்லி பார்த்தனாங்க. அதே போலதான் இந்த இணைகரத்தினுடைய சுற்றளவுக்கும் 2 பக்கங்களினுடைய நீளங்களை கூட்டிட்டு அதை 2ஆல பெருக்கிறது அதனுடைய சுற்றளவை காண்பதற்குரிய சமன்பாடாக இருக்கும். அதாவது 2 பக்க நீளங்களை கூட்டிட்டு அதை 2ஆல பெருக்கிறது அதனுடைய சுற்றளவை காண்றதுக்குரிய ஒரு சமன்பாடாக இருக்கும். அதே போல இதனுடைய பரப்பளவை காண்பதற்குரிய சமன்பாடு. இப்ப இணைகரத்தின் பரப்பளவை காண்றதுக்கு என்ன சமன்பாடுன்னா, அடிதர செங்குத்து உயரம். அடிதர செங்குத்து உயரம் தான் இணைகரத்தினுடைய பரப்பளவை காண்பதற்குரிய சமன்பாடு. இது முக்கோணத்துக்குரிய பரப்பளவை காண்றதுக்குரிய சமன்பாடு அடிதர செங்குத்து உயரம் என்று சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இணைகரத்தினுடைய பரப்பளவை காண்றதுக்கான சமன்பாடு அடிதர செங்குத்து உயரம். அதாவது நாங்க எதை அடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், எந்த பக்கத்திற்கு செங்குத்து வரையப்பட்டுள்ளதோ அந்த பக்கத்தை தான் நாங்க அடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏ என்ற நீளம் குறிப்பிடப்பட்ட பக்கத்துக்கு தான் செங்குத்து வரையப்பட்டிருக்கிறது. அந்த செங்குத்தினுடைய உயரம் எச் என்று நாங்க குறிப்பிட்டிருக்கிறோம். அப்ப ஆகவே ஏ என்ற பக்கத்தை அடியாக கொண்டு எச் எனும் உயரத்துல ஒரு செங்குத்து வரையப்பட்டிருக்குது. அதன் அடிப்படையில பரப்பளவுக்குரிய சமன்பாடு அடிதர செங்குத்து உயரம். அடி ஏ என்று வச்சுக்கொள்றோம், செங்குத்து உயரத்தை எச் என்று வச்சுக்கொள்றோம். ஆகவே ஏ இன்டு ஹெச், அதை நாங்கள் ஏஹெச் என்று போட்டு கொள்ளலாம். ஏஹெச் என்று போட்டு கொள்ளலாம். இது என்ன அலகுல தாரானோ அது இந்த அடிப்படையில நாங்க விடைய கொடுத்து கொள்ள வேணும். ஒருவேளை சென்டிமீட்டர்ல தரப்பட்டிருந்தா சுற்றளவு கணக்க சென்டிமீட்டர்ல விட கொடுப்போம், மீட்டர்ல தந்திருந்தாண்டா மீட்டர்ல விட கொடுப்போம். அதே போல இதுல நீள அகலங்கள் சென்டிமீட்டர்ல தரப்பட்டிருந்தா பரப்பளவு நாங்க சென்டிமீட்டர் வர்க்கம் மட்டும், மீட்டர்ல தரப்பட்டிருந்தா மீட்டர் வர்க்கம் அல்லது மில்லிமீட்டர்ல தரப்பட்டிருந்தா மில்லிமீட்டர் வர்க்கம் சொல்லியும் கொடுத்துக் கொள்ளலாம். ஆகவே இணைகரத்தினுடைய சுற்றளவை காண்பதற்கு என்ன செய்ய வேண்டும்னா, 2 பக்கங்களுடைய நீளங்களை கூட்டி அதை 2ஆல பெருக்கினா எங்களுக்கு அதனுடைய சுற்றளவு வரும். அதே போல பரப்பளவை காண்பதற்குரிய சமன்பாடு அடிதர செங்குத்து உயரம். எந்த பக்கத்தை அடிப்படையாக கொண்டு செங்குத்து வரையப்பட்டிருக்கிறதோ அந்த பக்கத்தை தான் நாங்க அடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப இணைகரம் பார்த்துட்டோம்னா அடுத்து நாங்க பார்க்க போறது சரிவகம். இது ஒரு வகையான ஒரு நாட்பக்கல் தான். இதுல என்ன மாதிரின்னா, இதனுடைய 4 பக்க நீளங்களும் ஒன்றுக்கொன்று சமனானதாக இருக்காது. ஆகவே 4 பக்க நீளங்களும் வேறு வேறு நீளம் கொண்டதாக இருக்கும். அப்ப இதனுடைய சுற்றளவை காண்றதுக்கு நாங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், 4 பக்க நீளங்களும் வேறு வேறையா இருக்கிறதால 4 பக்க நீளங்களையும் கூட்டினோம்டா எங்களுக்கு அதனுடைய சுற்றளவு வரும். சுற்றளவு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. சுற்றளவு என்பது சுத்தி இருக்கிற அளவை கூட்டுறது தான் நாங்கள் சுற்றளவுன்னு சொல்லுவோம். ஆகவே 4 பக்க நீளங்களும் வேறு வேறான நீளத்தை கொண்டிருக்கும்.
அதால இந்த 4 பக்க நிலங்களையும் கூட்டினா எங்களுக்கு அதனுடைய சுற்றளவு வரும். அதாவது ஏ சக, பி சக, சி சக, டி என்று சொல்லி 4 பக்கத்தையும் நாங்க கூட்டிக் கொள்றது மூலமா அதனுடைய சுற்றளவை கண்டுகொள்ளலாம். அடுத்தது வந்து பரப்பளவு. இது இந்த சரிவகத்தின் பரப்பளவு காண்றதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரம். அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரம். இங்க சரிவகத்தை பொறுத்த வரைக்கும்டா ஒரு சோடி பக்கம் வந்து ஒன்றுக்கு ஒன்று சமாந்தரமானதாக இருக்கும். சமனாக இருக்காது, சமாந்தரமாக மட்டும்தான் இருக்குமே. அப்ப இதுல வந்து ஏன்னு நீளம் குறிப்பிட்டிருக்கிற இந்த பக்கமும் சி என்று நீளம் குறிப்பிட்டிருக்கிற இந்த பக்கமும் ஒன்று கொண்டு சமாந்தரமாக இருக்கும். அப்ப அதனுடைய சமாந்தர பக்க நீளங்களுடைய கூட்டுத்தொகை, அதாவது ஏ சக சி. செங்குத்துயரம் வந்து ஏ என்ற பக்கத்தை அடியாக வச்சு கொண்டு கீறப்பட்டிருக்க செங்குத்துயரம், அதனுடைய செங்குத்துயரத்தை நாங்க எச் என்று குறிப்பிட்டிருக்கிறோம். ஆகவே அரை தர ஏசகசி, அதாவது சமாந்தர பக்க நீளங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரம். அப்ப சரிவகத்தின சுற்றளவு காண்றதுக்கு என்ன சமன்பாடுடா? சுற்றளவு காண்றதுக்கு அதனுடைய 4 பக்க நீளங்களை நாங்கள் கூட்டுவதன் மூலமாக அதனுடைய சுற்றளவை கண்டுகொள்ளலாம். பரப்பளவு காண்றதுக்குரிய சமன்பாடு அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரம். அப்ப இணைகரத்துக்கு பார்த்துட்டோம், சரிவகத்துக்கு பார்த்துட்டோம். அடுத்து நாங்க பார்க்க போறது வட்டம். இந்த வட்டம் வந்து தரம் 9, 10, 11 மாணவர்களுக்கு இந்த வட்டம் தான் மிக முக்கியமானதாக இருக்கும். வட்டமும் இணைகரமும் வந்து அவங்களோட பாடத்திட்டத்துல வந்து பெரிய ஒரு பகுதிகளில் தந்திருக்கிறாங்கடா. அப்ப இதுல வந்து நாங்க இந்த வட்டத்தை பார்ப்போம். இந்த வட்டம்ன்றது என்னன்னா ஒரு நிலைத்த புள்ளியை மையமாக கொண்டு, அதாவது ஒரு நிலைத்த புள்ளியில இருந்து மாறா தூரத்தில் அசையும் பாதையின் ஒழுக்கத்தான் நாங்கள் வட்டம் என்று சொல்லுவோம். அதுல இந்த வட்டத்துல மையத்தையும் இந்த வெளியில இருக்கிற இந்த ஒழுக்க வந்து நாங்க பரிதி என்று சொல்லுவோம். அப்ப வட்டத்தில் உள்ள மையத்தையும் பரிதியை இணைக்கிற கோடு வந்து நாங்கள் ஆரை என்று சொல்லி குறிப்பிடுவோம். அதை வந்து நாங்க என்ன சொல்லுவோம்டா? ஆரை என்று சொல்லி கொள்வோம். ஆரை என்று சொல்லுவோம். அப்ப அந்த ஆரையினுடைய நீளம் வந்து ஆர் என குறிப்பிட்டிருக்கிறோம். அப்ப ஆகவே இந்த வட்டத்தினுடைய சுற்றளவை காண்றதுக்குரிய சமன்பாடு வந்து 2πr. இதுல பையனை தந்திருப்பது வந்து ஒரு மாறிலி. அந்த பையனுடைய பெருமானம் வந்து 22/7 என்று சொல்லி நாங்க எங்களோட கணித செய்கைகளுக்காக பயன்படுத்திக் கொள்வோம். இது ஒரு எப்பவுமே மாறாத பெருமானம். அது 3.14 என்று சொல்லி தசத்திலையும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். அந்த வகையில ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவை காண்றதுக்குரிய சமன்பாடு 2πr. அதை வந்து நாங்க C = 2πr என்று சொல்லியும் எழுதி கொள்வோம். சரி, அப்ப வட்டத்தினுடைய சுற்றளவை, அதாவது ஆரையினுடைய நீளம் 6 உடைய ஒரு வட்டத்தின் சுற்றளவை காண்பதற்கு நாங்கள் பயன்படுத்துற சமன்பாடு வந்து C = 2πr. அடுத்தபடியாக அதனுடைய பரப்பளவு. அப்ப வட்டத்தினுடைய பரப்பளவை காண்றதுக்குரிய சமன்பாடு வந்து πr வர்க்கம் என்று சொல்லி கொள்வோம். அதாவது அரை நீளம் 6 உடைய ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவை காண்றதுக்குரிய சமன்பாடு வந்து 2πr. அதனுடைய பரப்பளவை காண்றதுக்குரிய சமன்பாடு வந்து πr வர்க்கம். இதுல வந்து π என்பது ஒரு மாறிலி. அந்த மாறிலியினுடைய பெருமானம் வந்து π = 22/7 அல்லது தசத்துல நாங்க பயன்படுத்துறோம்னா 3.34 பயன்படுத்தும். நாங்க பின்னத்துல பயன்படுத்துறது வந்து கணித செய்கைகளுக்கு இலகுவாக இருக்கும். அதனால நாங்க பின்னத்தினுடைய பெருமானத்தை போட்டுக்கொள்வோம். அப்ப இன்றைக்கு வந்து இந்திய வகுப்புல வந்து நாங்க பிள்ளைகள் பார்த்திருக்கிறோம். இணைகரம், சரிவகம், வட்டம் ஆகிய 3 தளோறுகளினுடைய சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்பதற்குரிய சமன்பாட்டை நாங்க பார்த்திருக்கிறோம். அந்த வகையில இணைகரத்தின் சுற்றளவு காண்பதற்குரிய சமன்பாடு வந்து 2 தர பக்க நீளங்களினுடைய, அதாவது 2 எதிர்பக்க நீளங்களினுடைய கூட்டுத்தொகை, அதாவது 2 எதிர்பக்க நீளங்களை கூட்டிட்டு அதை நாங்க 2ஆல பெருக்கிறது மூலமா இணைகரத்தினுடைய சுற்றளவை கண்டுகொள்ளலாம். அடுத்தபடியாக அது இந்த பரப்பளவு என்று பார்த்தோம்னா அடிதர செங்குத்து உயரம். அதாவது எந்த பக்கத்தை அடியாக கொண்டு செங்குத்து வரையப்பட்டுள்ளதோ அந்த பக்கத்தை நாங்க அடி என்று எடுத்துக்கொள்வோம். அடிதர செங்குத்து உயரம். சுற்றளவை காண்றதுக்குரிய சமன்பாடும் சரி, அடுத்தது பரப்பளவை காண்றதுக்குரிய சமன்பாடும் சரி. அடுத்த தலைவருவாங்க நாங்க பார்த்தது வந்து சரிவகம். சரிவகத்தினுடைய சுற்றளவை காண்றதுக்கு அது என்ன, சரிவகத்துல வந்து 4 பக்க நீளங்களும் வந்து ஒன்றுக்கொன்று வேறுபட்டதாக இருக்கும். ஆகவே சரிவகத்தினுடைய சுற்றளவை காண்றதுக்குரிய சமன்பாடு வந்து அதனுடைய 4 பக்க நீளங்களை நாங்க கூட்டுறது மூலமா அதனுடைய சுற்றளவை கண்டுகொள்ளலாம். அதே போல பரப்பளவை காண்றதுக்குரிய சமன்பாடு வந்து அரை தர, இதுல வந்து ஒரு சோடி பக்கம் வந்து சமாந்தரமாக இருக்கும். அப்ப அந்த சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரம்.
அப்ப சுற்றளவுக்கு நாங்க என்ன செய்வோம், 4 பக்க நிலங்களையும் கூட்டிக் கொள்வோம். அதே போல பரப்பளவு காண்றதுக்கு அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்து உயரம். அடுத்தது நாங்க அடுத்ததா பார்த்தது நாங்க வந்து வட்டத்தை பற்றி பார்த்தோம். வட்டத்துல வந்து அரையின் நீளம் 6 உடைய, அதாவது ஆர் இங்கிலீஷ் எழுத்து ஆர் என குறிப்பிட்டிருக்கிற ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவை காண்றதுக்குரிய சமன்பாடு வந்து 2πr. வட்டத்தினுடைய சுற்றளவை காண்றதுக்குரிய சமன்பாடு வந்து சுற்றளவு சமன் 2πr. அதே போல ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவை காண்றதுக்குரிய சமன்பாடாக நான் குறிப்பிட்டிருக்கிறது πr வர்க்கம். இதுல வந்து பையனை குறிப்பிடப்பட்டிருக்கிறது வந்துடா ஒரு மாறிலி. அந்த மாறிலினுடைய பெருமானம் π சமன் 22/7 என்ற பின்னத்தினூடாக தரப்படும். அப்ப இதுவரைக்கும் நாங்கள் மொத்தமாக 6 தளவுருக்களினுடைய சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்றதுக்குரிய சமன்பாட்டை பார்த்திருக்கிறோம். முதலாவது சதுரம், அடுத்தது செவ்வகம், மூன்றாவதாக முக்கோணம், 4வது இணைகரம், 5வது சரிவகம், 6வது வட்டம் என்று சொல்லி 6 தளவுருக்களினுடைய சுற்றளவு மற்றும் பரப்பளவை காண்றதுக்குரிய சமன்பாட்டை நாங்க இந்த காணொலி பதிவுல பார்த்துருக்கிறோம். இனியும் கணிதம் தொடர்பான பல விடயங்கள் உங்களை வந்து அடையிறதுக்காக காத்து கொண்டிருக்குது. சரி அப்படியே அப்ப நாங்க வந்து 6 தளவுருக்களினுடைய சுற்றளவு மற்றும் பரப்பளவுக்குரிய சமன்பாட்டை இந்த காணொலி பதிவோட நாங்க பார்த்து கொள்றோம். அப்ப இனிவரும் காணொலி பதிவுகள்ல வந்து மேலும் கணிதம் எங்களோட சேனல்ல வந்து கணிதம் தொடர்பான வீடியோக்களை நாங்கள் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல விஞ்ஞான பாடம் தொடர்பான வீடியோக்களையும் பதிவேற்றம் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அது வந்து அந்த பதிவுகள் வந்து உங்களை அடைய வேணும்னா நீங்க என்ன செய்து கொள்ள வேணும், எங்களுடைய கலாம் வித் யூ என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாங்க வீடியோஸ் போட உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். உங்களோட கல்வி வளர்ச்சியில வந்து எங்களோட பங்களிப்பும் எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கும். அதே மாதிரி நான் என்ன விடயம்ண்டாடா, நாங்க வந்து இதுல வந்து இப்ப கிரேட் 6ல இருந்து 11 வரைக்குமான எல்லா மாணவர்களுக்கும் தேவையான வீடியோக்களை தான் நாங்க பதிவேற்றம் செய்யறதுக்கு எங்களுடைய முயற்சியில செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த தடவை, அதாவது 2024-25 காப்போத்த சாதாரண தரத்துல தோற்றிருக்கிற மாணவர்கள் இந்த வீடியோ பதிவுகளோட இணைந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாடம் சம்பந்தப்பட்ட விளக்கம் தேவை, அந்த பாடத்தை எங்களுக்கு விளங்கப்படுத்துங்க சொல்லி நீங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து எங்களுடைய கருத்து பதிவு தளத்துல வந்து நீங்க பதிவு செய்து கொள்ளலாம். அல்லது எங்களுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க தொடர்பு கொள்ள முடியும். 076-72-88-429 என்ற எங்களுடைய தொலைபேசி இலக்கம் ஊடாக நீங்க எங்களை தொடர்பு கொள்ள முடியும். அதுல வாட்ஸ்அப்பும் இருக்குன்னா உங்களுக்கு எந்தெந்த பாடம் ஏதாச்சும் பாடத்துல டவுட் இருந்தா அதை கிளியர் பண்ணணும் என்று சொல்லி உங்களுக்கு தேவைகள் இருந்தா நீங்க எங்களை வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ள முடியும். ஆகவே நீங்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை திரும்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 076-72-88-429. அப்ப இதுல பாருங்கடா, ரைட்டா 076-72-88-429 இந்த இலக்கத்துல வந்து எங்களோட வாட்ஸ்அப் கணக்கு இருக்கு. 076-72-88-429 மீண்டும் ஒரு முறை சொல்லி இருக்கிறேன். அப்ப இந்த இலக்கத்தினூடாக நீங்க தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான விளக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இனி வரும் காணொலி பதிவுகள்ல கணிதம் சம்பந்தமான மேலும் பல வீடியோக்களோட உங்களை நாங்கள் சந்தித்துக் கொள்கிறோம். நன்றி.